வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ரைஸ் செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சுடேறிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெறும் ஒரு வரமிளகா, பட்டை, சோம்பு, கிராம்பு 2, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது இதில். அதேமாதிரி கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புதினாத்தலை, இவ்வளோ தான் போட்டு வச்சு ஒவ்வொரு காயாக போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு வணக்கம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடலாம், ஒரு 1/4 டீஸ்பூனு. சோம்பு பொடி 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு. பட்டை கிராம்பு தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ரைஸுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சூடேறிடுச்சு. அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போடுறேன், அவ்வளோதான். மற்றபடி காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. அரிசி போட்டுக்கலாம். இது நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். குக்கர் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். 2 சவுண்டு வந்ததுன்னா சாப்பாடு வெஜிடபிள் ரைஸ் ரெடி. வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரி, நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசியாக தான் நல்லா இருக்குது, சூப்பராக உதிரி உதிரியாக. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.